ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. ஏன்னா, இன்னும் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து எலெக்ஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. சாரி, ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா, அவங்க கேம்பெயின் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க வாக்குறுதியில் வந்து அஜெண்டாஸை வந்து வாரி தெளிச்சிட்டு இருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, வாக்காளர் இன்ட்ரொடக்ஷன்லாம் வந்து பிளான் பண்ணி மேடை ஏற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதி ரொம்ப பரவலாக பேசப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி தொகுதியாகவே மாறி இருக்கு. வேற எந்த தொகுதியும் இல்லை, நம்ம பெரம்பூர் தொகுதி தான். பெரம்பூர் தொகுதி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு மிக மிக பழமையான தொகுதியில் ஒன்று. 1952 வந்து தொகுதியாக உருவாக்கப்பட்டுச்சு. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 16, 17 தொகுதி இருக்குது. அந்த 17 தொகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த பெரம்பூர் தான் அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதியாக இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த தொகுதியை வந்து பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு. 2 தொகுதி, ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி. அப்புறம் பார்ப்போம், பெரம்பூர் பார்க்கல இப்போ. ஏன் அப்படின்னா, இந்த தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பார்த்தீங்கன்னா 1,07,995 பேர், பெண்கள் பார்த்தீங்கன்னா 1,14,726 பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து 71 பேர். ஸோ மொத்தமாக கூட்டினீங்கன்னா ஒரு 2,22,792 பேர். ஆக்சுவலாக இதில் இந்த சர்வே, இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. இப்போ நடந்த அந்த எஸ்ஐஆர் சர்வே வாக்கெடுப்புலாம் சொல்கிறாங்கல்ல, அதில் கழிஞ்சது தான் இந்த 2,20,000 பேர். ஆக்சுவலாக நிறையா வெப்சைட்ஸில் வந்து 2,26,000, 2,23,000 போடுறாங்க. எனக்கு கிடைச்ச டேட்டாவும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 75,000 பேர் பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ், முக்கியமாக 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. விஜய் ஏன் அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நின்னார் அப்படின்னா, இதுதான் காரணம். யங்ஸ்டர்ஸ் அண்ட் பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூர் தொகுதி தான். விஜய் அவர்களுடைய ஆரம்ப கால சினி வாழ்க்கைக்கு ரசிகர்கள் வந்து அதிகமாக சேர்ந்த இடமும் இதுதான் சொல்கிறாங்க. அதுவும் ரசிகர்கள்லாம் ஆல்மோஸ்ட் அந்த யூத் ஜென்ரேஷன்ஸ் அவங்க தான் வந்து இங்கே தான் வந்திருக்காங்க. 45,000 பேர்லேருந்து 50,000 பேர் வந்து உறுப்பினர்களாகவும் சேர்ந்துருக்காங்களாமா. பூத் கமிட்டி வேற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. பெரம்பூர் நமக்கு சொன்னாலே நமக்கு தோன்ற ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப், அதாவது நம்ம ரயில் பெட்டி தொழிற்சாலைகள். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் டெய்லி வேஜஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க, லைக் சிறு குறு தொழில் செய்கிறவங்க, அது போக டெய்லி வேஜஸ், டெய்லி பேட்டாக்கு வேலை செய்கிறவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த உழைக்கும் வர்க்கம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர்கள், வன்னியர்கள், அதர் சமூகத்தினவங்களும் இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் நிறைய இருக்கிறதுனாலையும் விஜய் அவர்கள் வந்து இந்த தொகுதியை வந்து டார்கெட் பண்ணி நின்றுருக்காருன்னு தோணுது. இந்த பெரம்பூர் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி அந்த விஜய் அவர்கள் நிற்கிற 2 தொகுதி, பெரம்பூர் அண்ட் திருச்சி ஈஸ்ட், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே, திமுக அவங்களுடைய கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, திமுக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு 2 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் வந்து 3 முறையும், காங்கிரஸ் வந்து 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆப்வியஸாக தெரிஞ்சு போச்சு. டிஎம்கே வந்து 9 டைம்ஸ் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பருதி இளம் வழுதியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், ஏடிஎம்கே வெற்றிவேலாக இருக்கட்டும், ஆர்டி சேகர், இவங்க எல்லாம் நின்று ஜெயிச்ச தொகுதி தான் இந்த பெரம்பூர் தொகுதி. சிட்டிங் அண்ட் கரண்ட் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆர்டி சேகர் அவர்கள் தான். இந்த தொகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதி நகர், பார்வதி நகர், மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், யசர்பாடின்ட்டு ஒரு நிறையா நகர் சேர்ந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக நான் சொல்ல போகிற ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி. பிகாஸ் நம்ம சிஎம் அவர்களுடைய தொகுதி தான் அந்த கொளத்தூர் தொகுதி. அதுக்கு மிக அருகாமையிலேயே இருக்குது. அதுவும் ஒரு காரணம் தான் இந்த பெரம்பூர் தொகுதி இப்போ ரொம்ப பரவலாக பேசப்படுறது. பார்த்துக்கோங்க, செலிபிரிட்டி தொகுதின்னு சொல்கிறோம், ப்ளஸ் பக்கத்துலேயே வந்து சிஎம் அவர்கள் தொகுதி 2 ஜாயின் பண்ணதுனால ரொம்ப விரிவடைஞ்சு காணப்படுது இந்த தொகுதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்எல்ஏ யார், ஆர்டி சேகர் அவர்களை பற்றி நிறைய விதமான தகவல்கள் போயிட்டுருக்கு ஆன்லைனில், வெப்சைட்ஸில், எல்லாத்துலேயுமே. லைக் உட்கட்சி பூசல் நிறையா இருக்குது, அவர் மேலே நிறைய அதிருப்திகள் இருக்குது, கட்சிக்குள்ளேயும் சரி மக்கள்கிட்டையும் சரி. லைக் ஓட்டு வாங்க போது மட்டும்தான் வராரு, நமக்கு நிறைய விஷயங்கள் செய்யலை. அது போக பார்த்தீங்கன்னா ட்ரக் கலாச்சாரம்லாம் அந்த ஏரியாவில் நிறையா ஃபார்ம் ஆகிருக்கு, அதை யாருமே சரி செய்யலை.
ரேஷன் கடைக்கு ஒழுங்கா பொருட்கள் வரல. நெறைய அக்யூசேஷன்ஸ் வந்து மக்கள் மூலியமா இங்க வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க போனா தெரியல. டிஎம்கேக்கு இந்த முறை வந்து வெற்றி கிடைக்குமா என்னங்கிறது வந்து கொஷின் மார்க். பட் அவங்க மறுபடியும் டிஎம்கே அவர்கள் வந்து இவங்க ஆர்டி சேகரை தான் வந்து இந்த இடத்துக்கு இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்க வச்சிருக்காங்க. ஆன் த அதர் சைடு ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கூட்டணி கட்சியான பாமகல இருந்து திலகபாமான்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். ஆமாம், பாமகலேருந்து திலகபாமான்னு ஒருத்தவங்களை வந்து நிற்க வைக்கிறாங்க. எனக்கு தெரியல ஏடிஎம்கே அந்த அளவுக்கு கொங்கு சைடு இருக்கிற அளவுக்கு இங்கே செல்வாக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க டைரக்டாக நிற்காம பாமகவை நிற்க வைக்கிறாங்க. இதில் தான் நம்ம தாவேக்கா வந்து எப்படி ஜெயிக்க போகுது. பிகாஸ் தாவேக்கா வந்து முழுக்க முழுக்க அந்த யங்ஸ்டர்ஸ் அண்ட் பெண்களை மட்டுமே வச்சு இந்த தொகுதிக்குள்ளே வராங்க. பட் ஓட்டு கண்டிப்பாக பிரியுங்க, கண்டிப்பாக பிரியும். ஏன்னா டிஎம்கே வந்து 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு பெரிய சப்போர்ட் ஒன்றும் இங்கே இல்லை. ஸோ தாவேக்கா மேபி செகண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேவே தோக்கடிச்சிட்டு வருமாங்கிறது எலெக்ஷன் முடியும் போது ரிசல்ட்டில் தான் நமக்கு தெரியும். அது போக என்டிகே நாம் தமிழர் கட்சியும் இங்கே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துலேயும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கணிசமான வாக்குகள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2016 வந்து வெற்றி தமிழன் ஒருத்தர் வந்து நின்றுருக்காரு. ஒரு 3000 சொச்ச வாக்குகள் தான் பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்லின் சுகந்தின்னு ஒருத்தவங்க வந்து நின்றுருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 19,000 வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த தடவை என்டிகேவோட கணிசமான வாக்குகளும் டிஎம்கே அண்ட் அதர்ஸோட வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிச்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டிகே நாம் தமிழர் கட்சி, கடைசியாக தான் மக்கள் நீதி கட்சி வந்துச்சு வாக்குகள் அடிப்படையில். ஸோ இந்த தடவை நான் தான் சொல்கிறேன்ல, தாவேக்காவோட வரவு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வாக்கை பிரிக்கும். முக்கியமாக டிஎம்கேவோட வாக்கை வந்து கணிசமாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி 75,000+ ஓட்டர்ஸ் வந்து நியூ ஓட்டர்ஸ், முக்கியமாக யூத் ஜென்ரேஷன்ஸ் இருக்கிறனால இளையோர் வாக்குகள்னு சொல்லி தான் தாவேக்கா வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்னொன்று முக்கியமான எண்ணம் என்னன்னா, அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், விஜய் அவர்கள் எங்களுக்கு வந்து எல்லா கட்சி கூடயும் போட்டி கிடையாது, 2 விஷயம் தான், டிஎம்கே டிவிகே, டிஎம்கே விசஸ் டிவிகே மட்டும்தான் எங்களுக்கு வந்து போட்டியாகவே இருக்க போகுது, முக்கியமாக இந்த பெரம்பூரில். பட் என்னை கேட்டால் விஜய் அவர்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு தோணுது. பிகாஸ் இந்த பெரம்பூர் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி குளத்தூராக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற பகுதிகளாக இருக்கட்டும், சென்னை முழுக்கவே டிஎம்கேவோட ஆதிக்கம் ரொம்ப நிறைய இருந்திருக்கு. அவங்களோட கோட்டை ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் முறியடித்து விஜய் அவர்கள் இந்த இடத்துல ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கணிசமான வாக்குகள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டிஎம்கேல அந்த இடத்துல இதை தூக்கிட்டு இவங்க போய் சீட் பண்ணுவாங்களாங்கிறது கொஷின் மார்க் தான். இப்போதைக்கு பார்க்கலாம். முக்கியமாக விஜய் அவர்கள் வந்து களப்பணியில் ஈடுபடணும்னு நான் நினைக்கிறேன். லைக் கேம்பெயின் மட்டும் இல்லை, இறங்கி போய் சில வேலைகள்லாம் செய்யணும், மக்கள்கிட்டலாம் கொஞ்சம் கருத்து கணிப்பு மாதிரி கேட்கணும், பேசணும், வைக்கணும், ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்தோம், கேம்பெயினில் பார்த்தோம், அவர் பாட்டுக்கு நின்னாரு, பேசினாரு, போயிட்டாரு. பிகாஸ் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அவருக்கு சுற்றி. ஏன்னா சும்மா வந்தாலே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு கேஸ் போட்டுடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணும். ஆர்டி சேகர் மாதிரி அவரும் வந்து மக்கள்கிட்ட அதிருப்தியை வாங்கிட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்கலாம் இந்த தேர்தலில் பெரம்பூர் தொகுதி யார் கைவசப்பட போகுது அப்படின்னு உங்கள் கமெண்ட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம பெரம்பூர் தொகுதி, நம்ம சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதி யார் வசமாக போகுது? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி தான் டிவிகே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. Until then, signing off from Media Sandhi. Bye.